அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சினிமா லேண்ட். அலெக்ஸ் பார்க்கின்சன் டைரக்ஷன்ல சமீபத்தில் வெளியான லாஸ்ட் பிரெத் என்ற சர்வைவல் த்ரில்லர் படத்தோட விமர்சனத்தை தான் இந்த எபிசோட்ல நாம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு பார்த்துடலாம். கடலுக்கு அடியில் அமைக்கப்பட்டிருக்கும் கேஸ் பைப் லைன்ஸை பராமரிக்க போன ஒரு டீப் சீ டைவர் எதிர்பாராத விதமா ஒரு விபத்துல சிக்க அவரை மீட்க நடக்கும் போராட்டம் தான் லாஸ்ட் பிரெத் படத்துடைய மொத்த கதை. இனி இந்த படத்துடைய டீடைல் ரிவ்யூக்கு போகலாம். இதுவரை என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க. சேச்சுரேஷன் டைவரான கிறிஸ் லெமன்ஸ் தான் இந்த படத்தோட ஹீரோ. கடலுக்கு அடியில் பதிக்கப்பட்டிருக்கும் கேஸ் பைப் லைன்ஸ்ல இருக்கும் பழுதுகளை சரி செய்கிற ஒரு டீம்ல வேலை செய்கிறாரு. கடலுக்கு நடுவுல சுமார் 300 அடி ஆழத்துல தான் இவரோட வேலை. நம்ம ஹீரோ பார்க்குற இந்த வேலை எந்த அளவு கஷ்டம்னா, கடலுக்கு அடியில் இருக்க அழுத்தம் அதிகமா இருக்கும் என்பதால இவங்க வேலையை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்ன 4 நாட்கள்ல இருந்து 1 வாரம் வரை கப்பலுக்கு அடியில இவங்களுக்காகவே ஸ்பெஷலா தயாரிக்கப்பட்ட ஒரு பிரஷரைஸ்ட் சேம்பர்ல தங்கி இருந்து அவங்க உடம்ப தயார்படுத்தின பிறகுதான் வேலையை ஆரம்பிக்கணும். இது இல்லாம இவங்க கடலுக்குள்ள இறங்கின பிறகு இருக்கிற ஆபத்துகள் எல்லாம் இன்னும் நிறையவே இருக்கு. கூடிய சீக்கிரத்திலேயே திருமணமாக போற நம்ம ஹீரோ வருங்கால மனைவி கிட்ட சொல்லிட்டு வழக்கம் போல வேலைக்கு கிளம்புறாரு. இந்த தடவை யூரோப்பை சுற்றி இருக்க கடல் பகுதியில தான் வேலை. நம்ம ஹீரோவை விட சீனியரான டைவர் ஒருவரோட கடல்ல இறங்குற நம்ம ஹீரோ எதிர்பாராத விதமா ஒரு விபத்துல சிக்கிறாரு. இதுல நம்ம ஹீரோ திரும்ப கப்பலுக்கு வர உதவும் ரோப்போட சேர்ந்து ஆக்சிஜன் சப்ளையும் மொத்தமா கட் ஆயிடுது. பேக்கப் ஆக்சிஜனால 10 நிமிஷம் வரதான் நம்ம ஹீரோவால சுவாசிக்க முடியும். மோசமான வானிலை காரணமா கப்பலோட சிஸ்டமும் மொத்தமா மால் ஃபங்க்ஷன் ஆகி ஹீரோ விழுந்த இடத்துல இருந்து ரொம்ப தூரத்துக்கு கப்பல் தானாவே நகர்ந்து போயிடுச்சு. கப்பல்ல இருக்க பிரச்சனைய 10 நிமிஷத்துக்குள்ள சரி செஞ்சாதான் நம்ம ஹீரோவை உயிரோட காப்பாற்ற முடியும்ன்ற சிச்சுவேஷன்ல இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு என்பதுதான் இந்த படத்துடைய மீதி கதை. இனி இந்த படத்துல இருக்க இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் எல்லாம் என்னென்ன என்பதை பார்த்துடலாம். இந்த படம் ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையா வச்சு உருவாக்கப்பட்டிருக்கு. இதே இயக்குனருடைய டைரக்ஷன்ல 2019 வருஷம் டாக்குமெண்ட்ரி படமா வெளியான இந்த படத்தை எந்த கற்பனை விஷயங்களும் சேர்க்காம உண்மை சம்பவத்துக்கு ரொம்ப நெருக்கமாகவே திரும்பவும் படமாக்கி இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல ஒருவித பயத்தையும் பதற்றத்தையும் நமக்கு கொடுக்கும் விதமா இந்த படத்துடைய ஸ்கிரீன் பிளே இருந்துச்சு. அடுத்ததா இந்த படத்துடைய சவுண்ட் டிசைனும் அட்மாஸ்பியரும் ஒரு எக்ஸ்ட்ரீமான தனிமையை நம்மளை ஃபீல் பண்ண வச்சுது. கடலுக்கு அடியில நடக்கிற காட்சிகளை இவங்க படமாக்கிய போது பயன்படுத்தப்பட்ட லைட்டிங்ஸ் ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. நம்ம ஹீரோ கையில இருக்க ஃபிளார் முழுசா எரிஞ்சு முடிச்ச பிறகு மொத்தமா இருள்ல மூழ்கிற சமயம் ஒரு பிரம்மாண்டமான டார்க்ல நாமும் மூழ்கி போறோம். கடலோட அடிப்பகுதி எப்படி இருக்கும் என்பதை உண்மையா நாம உணரும் அனுபவத்தை இந்த படத்துடைய ஒளிப்பதிவு நமக்கு கொடுத்துச்சு. அடுத்ததா இந்த படத்துல நடிச்சவங்களோட பெர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தா ஹீரோ ஃபின் கோல் அன்கான்சியஸா இருப்பது போல இவர் நடித்த காட்சிகள் எல்லாம் ரொம்ப நேச்சுரலா இருந்தது. அடுத்தபடியா உட்டி ஹால்சன் மற்றும் சிம்மு லியோ இருவரும் பெஸ்டான நடிப்பை கொடுத்திருக்காங்க. இந்த படம் இப்போதைக்கு தமிழ் டப்பிங்ல இல்ல. ஓவராலா பார்க்கும்போது இது ஒரு தரமான சர்வைவல் த்ரில்லர் படம். பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல படத்தோட உங்களை நான் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.